ஹாய் கைஸ், நான் தான் ஷேக் முகமது. விவோல பாத்தீங்கன்னா V60 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட டெமோ ஃபோன் நம்ம கையில கிடைச்சிருச்சு. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இதை பத்தின ஃபுல் டீடைல் தான் சொல்ல போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அனுப்புங்க. ஏன்னா இந்த மாடல் வாங்குறதுக்கு முன்னாடி இதை பத்தின டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும். இந்த V60ல பாத்தீங்கன்னா 4 வேரியன்ட் வருது. பாத்தீங்கன்னா 8GB RAM, 120GB இன்டர்னல் மெமரியும், 8GB RAM, 256GB இன்டர்னல் மெமரியும், அப்புறம் அனதர் பாத்தீங்கன்னா 12GB RAM, 256, 16GB RAM, 512GB. இந்த 4 வேரியன்ட் பாத்தீங்கன்னா இதுல வருது. அது இல்லாம 3 கலர்ஸ்ல வந்து லான்ச் பண்றாங்க. இப்ப நம்ம கையில பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல வந்துட்டு ப்ளூ கலர் வந்து அவைலபிள் இருக்கு. அதை அன்பாக்ஸ் பண்ணி அதோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்ப அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா ப்ளூ கலரு. இது பாத்தீங்கன்னா சைனிங்காவும் நல்ல ஒரு க்ளோ ஃபினிஷ்ல இருக்கும். இதுல வந்து ப்ராசர்னு எடுத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 7 4th ஜென் கொடுத்துருக்காங்க. இதோட ஆக்டோகோர் ப்ராசர் பாத்தீங்கன்னா 2.8GHz கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த போனோட ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா 3 கேமரா இருக்கு. ஸோ இந்த கேமரா பாத்தீங்கன்னா இதுல மெயின் கேமரா வந்து 50 மெகாபிக்சல். ஸோ செகண்டரி கேமரா 50 மெகாபிக்சல் பாத்தீங்கன்னா டெலிஃபோட்டோக்காக யூஸ் பண்றாங்க. 100x வந்துட்டு ஜூம் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாம 3x ஆப்டிகல் ஜூமும் இருக்கு. ஸோ கேமரா பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா சூப்பர் வைட் ஆங்கிளுக்காக யூஸ் ஆகும். இதுல வந்துட்டு வைட் ஆங்கிள் கேமரா வந்துட்டு பெனிஃபிட்டுக்கு வந்து 8 மெகாபிக்சல் யூஸ் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆரோ லைட் இருக்கு. இந்த ஆரோ லைட் எப்படி யூஸ் ஆகுன்றது நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறேன். அது இல்லாம கேமரால வந்துட்டு என்ன பெனிஃபிட் இருக்கிறதும் கேப்சர் பண்ணி காட்டுறேன் கண்டிப்பா. அதே மாதிரி 50 ஃப்ரண்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா 50 மேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி பாத்தீங்கன்னா 6500 mAh பேட்டரி, நல்ல ஸ்டாண்ட் பையா இருக்கிறதுக்கான பேட்டரி. அது இல்லாம இதை சார்ஜ் பண்றதுக்கு 90 வாட்ஸ் ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. 57 மினிட்ஸ்ல வந்து இந்த சார்ஜிங் வந்து ஃபுல் ஆயிரும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு விஷயம், வீடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதுல பிரைட்னஸும் எல்இடி AMOLED ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா வீடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கும். அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். இதுல டூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நான் அடுத்து பாத்தீங்கன்னா கேமராவை பத்தி ஒவ்வொரு பார்ட்ஸா பாக்கிறதுக்கு முன்னாடி பாக்ஸ்ல நான் என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். ஒவ்வொரு யூனிக்கான கலருக்கும் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கவர் கொடுப்பாங்க. ஸோ அடுத்து பாக்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் யூனிக்கான கலருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி ப்ளூ கலர்ல வந்துட்டு கவரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா 4 கார்னர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பம்பர் வச்ச மாதிரி இருக்கும். அது இல்லாம சார்ஜிங் போர்ட்ல ஏதாவது ஸ்வெட்டோ இல்லை டஸ்ட்டோ வந்துட்டு ஏறாம இருக்கிறதுக்கு ஒரு வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க. நல்லா இருக்கு. கவர் கேஸ் வந்து சிலிக்கான் கேஸ் தான். ஓகேங்களா, மொபைல்ல போட்டாலும் அந்த அளவுக்கு வந்துட்டு மொத்தமா தெரியல, ரொம்ப ஸ்லிம்மா கைக்கு ஹேண்ட்லியா. ஒவ்வொரு ஹோலுக்கும் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஷேப்ல வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள். அடுத்து எஜெக்ட் பின் ஒன்று. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் அதை கொடுத்துருக்காங்க. இது ஃபிளாஷ் லெவலில் ஏறும். ஸோ இது வந்து யூஎஸ்பி டைப்ல தான் இருக்கு. டைப் சி. பாத்தீங்கன்னா இது கேமராவோட அப்டேட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நான் வியூ பண்ணி காட்டுறேன். பாத்தீங்கன்னா நான் கேமரா கிளாரிட்டி சொன்னல, அதே மாதிரி இதுல ஒவ்வொரு பார்ட்டா எப்படி கேமரா நல்லா இருக்கு அப்படின்றத நான் இந்த வீடியோல வந்துட்டு சொல்றேன். ஸோ வந்து பாருங்க இதை. இப்போ கேமரால பாத்தீங்கன்னா நார்மல் மோட்ல தான் வச்சிருக்கேன். இப்போ நார்மல் கேமரா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்ன பெனிஃபிட்னா இதுல நிறைய சைஸோட ஃபில்டர்ஸ் இருக்கு. டெக்ஸ்சர், விவிட், சைஸ், ஸ்டேஜ், அப்புறம் கிளாசிக்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஃபில்டர்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாரிட்டிஸ் வந்து வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரோம் அது. இப்போ வந்து நம்ம சைஸ் வச்சுக்கலாம். சரிங்களா, சைஸ்ல வந்துட்டு அப்படியே அந்த மரத்தோட அந்த பைக்கை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பிக்சலும் பாத்தீங்கன்னா உடையாம எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்றத பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா போர்ட்ரைட் மோடு. ஸோ இதுல அதுக்கு போர்ட்ரைட் மோடு போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், மேல பாத்தீங்கன்னா லைவ் மோடு இருக்கு, லைவ் போட்டோவும் இருக்கு. ஸோ இது வந்து இன்னும் பெனிஃபிட்ஸ். ஏன்னா பேபிஸ்லாம் இருப்பாங்க, கிட்ஸ் பேபிஸ்லாம், அவங்களோட மூமெண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்றதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபிளாஷ் வந்துட்டு அதே மாதிரி ஆரோ லைட். நான் சொன்னல இந்த ஆரோ லைட் என்னன்னு சொல்லிட்டு, இதான் இந்த லைட் எடுத்துட்டீங்க, இதான் ஆரோ லைட். இந்த லைட்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு சினாரியோக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கிறத நம்ம வந்து ஆரஞ்சு கலரு, ரெட் கலரு, அப்புறம் எல்லோ கலருன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வார்ம் கலரு இந்த மாதிரி மாற்றிக்க முடியும் சினாரிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இல்லை ரெகுலர் ஃப்ளாஷ் தான் வேணும்னா ரெகுலர் ஃப்ளாஷும் இருக்கு இதில்.
தென் பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட் மோட். இப்போ இந்த போர்ட்ரைட் மோட்ல வந்துட்டு பெனிஃபிட்ஸே வந்துட்டு என்னன்னா, ஒரு சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீனை வந்துட்டு அந்த இடத்த விட்டு வேற இடம், இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து திருச்சியில் இருக்கேன். எனக்கு வந்து நான் ஒரு ஊட்டியில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஏஐ மூலியமாக மாற்றிக்கலாம். அதுக்கு ஒரு விஷயம், ஃபோன் வந்துட்டு டேட்டாஸோ இல்லை ஒய்ஃபைலேயே கனெக்ட் ஆகிருக்கணும். மேலே இருக்கிற ஏஐன்னு பார்த்தீங்களா, அந்த ஏஐ வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பேக்ரவுண்டில் வந்துட்டு ஒரு சினாரியோ இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அதோட கிளாரிட்டி இருக்கும். இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு வந்து ஒரு வின்டர் சினாரியோ கொண்டு வரேன். ஸோ அந்த அளவுக்கு வின்டர் சினாரியோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நான் ஃபோட்டோ எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு லோட் ஆகுதா, நான் எத்தனை ஃபோட்டோ எடுக்கணும்னா அத்தனை ஃபோட்டோ லோட் ஆகும். ஸோ இப்போ 1ன்ற ஃபோட்டோ வந்து நான் கிளிக் பண்ணேன்னா இந்த இருக்கக்கூடிய பிக்சரை வந்து இந்த ஏஐ கேப்சர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு வின்டர் சீசனில் இருந்தால் எப்படி கேப்சர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி தரோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆயிடுச்சு, லோடிங் மட்டும் ஆகிட்டு இருக்கு. லோடிங் ஆயிடுச்சா, இப்போ நான் இதை வியூ பண்ணி காட்டுறேன் பாருங்க. நான் ஆல்ரெடி எடுத்த பிக்சர் வேற, ஸோ அதோட கிளாரிட்டி வந்திருக்கு வேற. ஒவ்வொரு அங்கே பாருங்க லைட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதே மாதிரி ஒரு வின்டர் சீசனாக இருந்தாலும் அதுவும் நம்ம கேப்சர் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்டு எடுத்திருக்கோம், அதை நான் வியூ பண்ணி காட்டுறேன். இப்போ இவரை வந்துட்டு நான் வின்டர் சீசனில் இருக்க மாதிரி வியூ பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வந்துட்டு வின்டர் சீசனில் இருக்கிற மாதிரி நம்ம மாற்றிக்க முடியும். போர்ட்ரைட்ல பார்த்தீங்கன்னா சைஸோட ஃபோக்கல் லென்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து 23 mm வந்துட்டு ஒர்க் ஆகும் அந்த ஃபோக்கல் லென்ஸு. அடுத்து 35 mm. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 mm. அதுக்கப்புறம் 85 mm. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 100 mm. 100 mm வந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸில் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே லோடிங் ஆயிரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிளாரிட்டி வந்து பண்ணித்தரோம். இப்போ நான் வந்து ஒரு என்ன ஷேப்பில் வந்துட்டு என்ன ஒரு சினாரிக்கு ஏற்ற மாதிரி நான் செட்டப் பண்ணி வச்சிருக்கணும். அதே சினாரியோவில் வந்துட்டு உங்களோட ஃபோக்கல் லென்ஸ் மூலியமாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இதுக்காக நீங்கள் வந்துட்டு ஜூம் பண்ணணும் அவசியம் இல்லை. அதுவே வந்துட்டு அந்த ஃபோக்கல் லென்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கேப்சர் பண்ணி தரும். பார்த்தீங்கன்னா 23 mm. அடுத்து 35 mm. இது வந்து 50 mm. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஜைஸோட பயட்டரு, பி ஸ்பீடு, சோனரு, பிளானரு, சினிஃப்ளாரு, அப்புறம் சினிமேட்டிக்கு, டிஸ்டகன் எல்லாமே இதில் இருக்குது. இது என்ன ஒரு இதில் யூஸ் ஆகும்னா, ஒரு லைட்டிங்ஸ் இருக்குது பேக்ரவுண்டில், ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இது மாதிரி போகிறோன்னா அந்த லைட்டிங் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அது அந்த பேக்ரவுண்ட் லைட்ஸை வந்துட்டு ஷேப் மாற்றி தரும். இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு டிஸ்டகன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு அந்த லைட்டிங்ஸ் வந்து தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ. ஸோ இது வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4K ரெக்கார்டிங் எடுத்துக்கலாம், 720 1080 பிக்சல் எடுத்துக்கலாம். 4K ரெக்கார்டிங்லாம் போயிட்டீங்கன்னா 30 fps வரையும் எடுத்துக்க முடியும். கிளாரிட்டி நல்லாயிருக்கும். 4K ரெக்கார்டிங்லேயே கலர்ஸும் வந்து ஃபில்டர்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டியான ஃபில்டர்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவிலேயே வந்துட்டு நீங்கள் ஒரு கிளாரிட்டியான ஃபில்டர்ஸ் போட்டு எடுத்துக்க முடியும். இப்போ வீடியோ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ மூவியில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு விளாகராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மைக்ரோ மூவி உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். இதுக்கு போர்ட்ரைட்லேயும் எடுத்துக்கலாம். அப்புறம் கேஷுவல், ஃபுட்டு, ட்ராவலரு, ஸோ அவங்க எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இதில் நிறைய சினாரியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து மோர் ஆப்ஷன்ஸ். இப்போ வந்துட்டு ஆஸ்ட்ரோ, ப்ரோ மோடு, ஸ்னாப்சாட்டு, ஹை ரெசல்யூஷனு, இந்த மாதிரி வந்து மோட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் பிடிச்சது அப்படின்னா இது வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இல்லை, IP6869 வாட்டர் ரெசிஸ்டன்ஸு. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும் அப்படின்னா ஒரு பியூர் வாட்டரில் நீங்கள் எடுத்துக்க முடியும். அதுக்கும் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணால் தான் இது வந்து வாட்டர்லேருந்து சேஃபாக வந்து தப்பிக்கும். ஃபோட்டோ எடுக்கணும்னா இந்த வால்யூம் அப் பட்டன் இருக்குல்ல,
இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வால்யூம் பட்டன் அப் பட்டன் அழுத்தினா ஃபோட்டோ எடுக்கும். வீடியோ ரெக்கார்ட் பண்ணா வால்யூம் டவுன் பட்டனு. ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்பவும் போல் பவர் ஆஃப் பவர் ஆன் அதை இது பண்ணிக்கலாம். இதுலேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வெளியே வரணும், வேறு ஆப்ஷனுக்கு போகணும் அப்படின்னா இங்கே ஹோல்டுன்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணி பிடிச்சிங்கனாலே ஹோல்ட் ஆயிரும். அது அப்படியே வெளியே வந்துடும். தென் வாட்டர்லேருந்து எடுத்த பிறகு எஜெக்ட் பண்ணுறதுக்கு அதுலேயே வந்து கொடுத்துரும். வாட்டரை வந்து எஜெக்ட் பண்ணிடலாம் வெளியே. விவோ V60. ஸோ இந்த மாடல் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்துட்டு மொபைல் மார்க்கெட்டில் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. நிறைய ஆஃபர்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ அது இல்லாமல் இந்த வீடியோ வந்துட்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த மாடலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாடல் வந்துட்டு வாங்கட்டும். ஸோ ஏன்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது இந்த மாடலை பற்றி டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ.